அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான குழந்தைகளே, நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பலிபீடத்தில் நிற்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். 2012ஆம் ஆண்டு திருத்தொண்டராக இருந்த பொழுது ஒரு கப்பூச்சின் திருத்தொண்டராக இதே பலிபீடத்தில் உங்களுக்கு ஒரு தவக்கால தியானம் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பதை இல்லை என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்தி தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாபகம் இல்லைங்கிறவங்க கை தூக்க பார்ப்போம். ரொம்ப ஃப்ராங்கா சொன்னதுக்கு நன்றி. அப்படிதான் இருக்கணும். உண்மையை டக்கு டக்குன்னு சொன்னாதான் எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையோடு இணைந்து இயேசு நம்முடைய வாழ்விற்கும் கிறிஸ்தவ வாழ்விற்கும் கொடுத்த 3 முதன்மைகளுக்கு திருவிழா கொண்டாடுகிறோம். அது என்ன 3 முதன்மைகள், 3 முதல்கள் என்ன இது என்று பார்த்தால், முதலாவது முதன்மையாக வருவது இயேசு நிகழ்த்திய முதல் திருப்பலியின் விழாவை இன்று கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக அந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக முதலாக தன்னை ஒரு குருவாக இயேசு திருக்காட்சிப்படுத்திய விழாவை இன்று கொண்டாடுகிறோம். மூன்றாவதாக அந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக திருத்தூதர்களுக்கும் நமக்கும் கொடுத்த முதல் கட்டளையின் திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நேரத்தில் நமக்கு இந்த 3 முதல்களையும் கொடுத்து நம்மை நல்லதொரு கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கின்ற இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நான் சொன்னது நல்லா கரங்களை தட்டுங்க அப்படின்னு சொன்ன. தட்டுறது மட்டும் பத்தாது. இப்போ நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லணும். அதே நேரத்தில் இந்த முதல் குருவும் முதல் நற்கருணையுமாக மாறிய இயேசுவை தன் திருவயிற்றில் சுமந்த அன்னை மரியாவை வாழ்த்தும் விதமாக ஆவே மரியா என்று சொல்லுகின்ற பொழுது இடது கரத்தை உயர்த்த வேண்டும். சரிங்களா மக்களே? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முத நாளே இப்படி இருக்குது, 3வது நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா, பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா, பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா, பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா. அங்க ஒரு அக்கா போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கீழே வைக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா, பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா. சோ இன்று ஆண்டவர் இந்த 3 முதன்மைகளையும் நமக்கு தந்திருக்கின்றார். 1 முதல் திருப்பலி, 2 முதல் குருவாக, 3 முதல் கட்டளைகள். அன்பு சகோதரிகளே, இந்த மறையுரையை இயேசு கொடுத்த முதல் திருப்பலியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நல்லா கவனிங்க. இந்த பலிபீடத்திற்கு முன்னாடி இருக்குல்ல அந்த போட்டோ, இதை என்ன ஓவியம் சொல்லுவோம்? கடைசி ராவுணவு ஓவியம். வெரி குட். இந்த கடைசி ராவுணவு ஓவியத்தை வரைந்தவர் பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, குட். லியோனார்டோ டா வின்சி. டா வின்சி என்ற இத்தாலிய ஓவியர் தான் முதலாக இயேசுவின் ராவுணவை இந்த உலகத்திற்கு ஓவியமாக கொடுத்தவர். நீங்க நல்லா அந்த ஓவியத்தை நல்லா பாருங்க. லுக் அட் தட் பிக்சர். இந்த ஓவியத்தை அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் உழைப்பிற்கு பின்பு 1498ஆம் ஆண்டு இந்த ஓவியத்தை வரைந்து முடிக்கின்றார். வரைந்து முடித்தவுடன்
அந்த ஓவியத்தை மக்கள் பார்வைக்காக வெளியில் வைக்கிறார்கள். மக்கள் வரிசை வரிசையாக வந்து பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள், அதை பற்றி பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லா மக்களிடமும் ஒரே ஒரு சந்தேகம் அதிகமாக இருந்தது. எனவே எல்லா பார்வையும் முடிந்த பின்பு அத்துணை மக்களும் டாவின்ஸிடம் அந்த கேள்வியை கேட்டார்கள். அது என்ன கேள்வி? டாவின்ஸிடம் கேட்டார்கள், அன்பு சகோதரரே, உங்களுடைய ஓவியம் மிக தத்ரூபமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. இயேசுவினுடைய முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. 12 திருத்தூதர்களுடைய காட்சி அழகாக இருக்கிறது. என்ன விவிலியத்தில் சொல்லப்பட்டதோ அதை நீங்கள் அழகாக செய்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு டேபிளில் உணவு அருந்துகின்ற பொழுது நண்பர்கள் நிச்சயமாக அந்த டேபிளை சுத்தி அமர்ந்திருப்பார்கள். அதுதான் ஒரு மேசையில், ஒரு டேபிளில், டைனிங் டேபிளில் அமர்ந்து உண்கின்ற ஒரு முறை. ஆனால் நீங்கள் வரைந்த ஓவியத்தில் நல்ல கவனிங்க, நீங்கள் வரைந்த ஓவியத்தில் அந்த டேபிளின் ஒரு புறத்தில் இயேசுவும் அத்துணை திருத்தூதர்களும் இருக்கிறார்கள், இன்னொரு புறம் வெறுமையாக எம்டியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தெரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா. தெரியுதா உங்களுக்கு? நான் இதுல ஏதாவது கஷ்டமான கேள்வி கேட்டனா, இல்ல உங்க சொத்து பத்திரத்தை கேட்டனா? அவ்வளவு யோசிக்கிறீங்க. தெரியுதா? ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள், டேபிளுடைய அடுத்த பக்கம் வெறுமையாக எம்டியாக ஏன் இருக்கிறது என்று டாவின்ஸிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் இந்த உலகத்தையே அசைத்தது. அவர் சொன்னார், நான் ஏன் இயேசுவினுடைய ராவுணவின் ஓவியத்தை வரைகின்ற பொழுது ஒரே பக்கத்தில் இயேசுவையும் திருத்தூதர்களையும் வைத்துவிட்டு இன்னொரு மேஜையின் டேபிளின் இன்னொரு புறத்தில் அதை நான் வெறுமையாக வைத்தேன் என்றால், அவர் சொன்னார், ஏன் இந்த பக்கத்தில் வெறுமையாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு இறை மக்களும், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசுவின் பந்தியில் அமர்வதற்காக, இயேசுவின் பந்தியில் அவரோடு அமர்ந்து பங்கேற்பதற்காக இந்த இடத்தை இயேசு கொடுத்தார் என்று சொன்னார். கரங்களை தட்டி டாவின்ஸுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. இது இந்த டாவின்ஸினுடைய முதல் காட்சி. இரண்டாவதாக பாருங்கள், இந்த இடத்துல நாம் அமர்வதற்கு யார் துணை செய்வார், யார் நம்மை அழைத்து செல்வார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு அற்புதமான அழகாக ஒரு பதிலை சொல்லுகிறார். இந்த பாதம் கழுவும் சடங்கு செய்கின்ற பொழுது குருவானவர் என்ன செய்வார்? முதல்ல தன்னுடைய இந்த இதை கலட்டி போட்டுருவார். பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஐயோ ஆண்டவரே, பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கோம்னா பார்த்திருக்கோன்னு சொல்லுங்க. ஆமா, பார்த்திருக்கீங்க தானே? வெரி குட், சூப்பர். அப்ப என்ன செய்வாரு? தன்னுடைய மேலுடைய கலட்டுவார். கரெக்டா? அப்புறம் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருப்பார்? அப்போ ஆமா, என்னெல்லாம் போட்டிருப்பாரு? இந்த தோல் துகில் போட்டிருப்பாரா இல்லையா? இத போட்டிருப்பாரா இல்லையா? நீங்க பார்க்கறத பார்த்தா வானதுதரே தோத்துருவாங்க போல, அப்படி பார்க்குறீங்க. இந்த தோல் துகிலும் இன்னொன்று இடை துகிலும் கட்டுவார். இடுப்புல ஒரு டவல் கட்டுவார். பார்த்திருக்கீங்களா? பாப்பீங்க. இப்போ பாதம் கழுவ போறது யாரு? எந்த ஃபாதரு? எந்த ஃபாதரு? ஓ சூப்பர்யா, எங்க ஃபாதர். வெரி குட், வெரி குட், காட் பிளஸ் யூ. உங்க ஃபாதர் தான் என்ன செய்வாரு? நிச்சயமா இன்னைக்கு நீங்க எதுக்கு கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் தானே குனியணும், குனியட்டும். இதுல வேற 12 பேர் மேட்சிங் வேஷ்டி சட்டை. அடே அப்பா, அங்க நிற்கும் போது பார்த்தா எனக்கே பயமா வந்துருச்சு. திருத்தூதர்களை விட பயங்கரமா வந்து நின்னாங்க. போட்டோ செஷன் வேற. அது ஒரு அண்ணன், அந்த அவர் நிற்கிறார். இப்பொழுது போட்டோ எடுக்கப்படும். நாங்கெல்லாம் சாதாரண மக்கள், அவங்க 12 பேரும். நான் நினைச்சுக்கிட்ட யாராவது பங்கு சாமியார் தோல்ல சாஞ்சி இவரே என்னை காட்டி கொடுப்பார்னு சொல்லாம இருந்தார். அது வரைக்கும் ஓகே.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த தோல் துகில் இடை துகில், இதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த தோல் துகில் அவர் ஒரு குருவானவர் என்பதனுடைய அடையாளம். இந்த இடை துகில் என்பது அவர் ஒரு பணியாளர் என்பதற்கு அடையாளம். அதனால்தான் ஒரு பங்கு பணியாளரை அவருடைய பெயரை கீழே என்ன போடுவாங்க? பங்கு பணியாளர், பங்கு பணியாளர். எனவே ஒரு குருவானவர் இந்த தோல் துகிலால் குருவாக இருந்து மக்களை இயேசுவோடு இணைக்கவும், இந்த இடை துகிலால், தன்னுடைய இடுப்பில் உள்ள இடை துகிலால் தன்னுடைய இயேசுவை மக்களோடு இணைக்கவும் பணியை ஒவ்வொரு பங்கு பணியாளர்களும் பங்கிலே செய்கிறார்கள். இப்போ நல்லா கை தட்டுங்க நம்முடைய பங்கு பணியாளர். ஆக யார் இந்த இடத்துல உங்களுக்கு இயேசுவின் திருவிருந்தில் அமரக்கூடிய தகுதியை பெற்று தருபவர்? சத்தமா சொல்லுங்க, யாரு? உங்க பங்கு ஃபாதர் தான், பங்கு பணியாளர் தான் செய்ய வேண்டும். அதனால் தான் டா வின்சி சொன்னார், இந்த இடத்துல அமரக்கூடிய தகுதியை பெற்று தருபவர் ஒரு பங்கு பணியாளர். அவர்தான் உங்களுக்கு ஒரு இயேசுவை போல தோள் துகிலை வைத்து இடையாளராகவும், இந்த இடை துகிலை வைத்து உங்களுக்கு இயேசுவை தருபவராகவும் அமைகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த பணியாளர் நமக்கு எதை கொண்டு வருகிறார் என்பதற்கு பதிலை மிக அழகாக ஓஷோ ரஜினிஷ் என்பவர் சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு சிந்தனைவாதி ஓஷோ ரஜினிஷ். இந்த ஓஷோ ரஜினிஷை அடிக்கடி பின்பற்றுகிற ஒரு கத்தோலிக்க நண்பர் இருந்தார். அவர் போய் இந்த ஓஷோட்ட கேட்டாரு, புத்தருக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புத்தருக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்போ அந்த ஓஷோ சொன்னாரு, புத்தர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது ஆனந்து என்ற அவருடைய சீடர் புத்தரிடம் கேட்டார், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு நான் உங்கள் நினைவாக இருப்பதற்கு எனக்கு ஏதாவது ஒன்று தாருங்கள் என்று புத்தரிடம் ஆனந்து கேட்கிறார். உடனே புத்தர் என்ன செய்கிறாரு? அருகில் இருந்த ஒரு மல்லிகை பூவை எடுத்து அந்த சீடரிடம் கொடுத்து விடுகிறார். அப்போ ஓஷோ சொல்லுகிறார், அந்த புத்தர் கொடுத்த மல்லிகை பூவினுடைய மனமும் மறைந்து போனது, புத்தருடைய சிந்தனைகளும் நம்மிடமிருந்து மறைந்து போனது. ஆனால் அதுவே இயேசு ஆண்டவர் இறப்பதற்கு முன்பாக தன் திருத்தூதர்களை அமர வைத்து அவர் எதை கொடுத்தார்? தன் உடலையும் இரத்தத்தையும் நினைவாக கொடுப்பது மட்டுமல்லாமல், என் உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது என்னிடம் உள்ள தெய்வீக தன்மையை உங்களுக்கு நிலையான உடன்படிக்கையாக தருகிறேன் என்று சொன்னார். இன்று வரை இயேசு மறையாமல் உலகத்தில் நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார் என்று ஓஷோ முடிக்கின்றார். எனவே இந்த டேபிளுக்கு முன்பாக அமரக்கூடிய தகுதியை பெற்று தருகிற பங்கு பணியாளர் செய்கின்ற மிகப்பெரிய கடமை என்னவென்றால், இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நற்கருணையாக தன் மக்களுக்கு கொடுப்பதை விட மேலான காரியத்தை எந்த பங்கு பணியாளரும் செய்ய முடியாது, செய்து கொண்டே இருப்பதால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, குருக்களில் பங்கு குருக்கள் என்பவர்கள் விசேஷமானவர்கள். எப்படின்னு சொல்றேன்? நற்கருணை. புனித அகுஸ்தினார்கிட்ட கேட்கிறாங்க, நற்கருணையை சிம்பிளா சொல்லுங்க அப்படின்ன உடனே அவர் ஒரு லத்தீன் வார்த்தையை சொல்லுகிறார், வெர்பும் விசிபிலி. வெர்பும் விசிபிலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, an invisible grace with the visible sign, a visible sign of the invisible grace. அதாவது பார்க்க முடியாத, காண முடியாத அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, நாம் காணக்கூடிய ஒன்றுதான் நற்கருணை என்று இந்த அகுஸ்தினார் சொல்லுகிறார். அன்பு மக்களே, புதுசா ஒரு பங்கு சாமியார் பொறுப்பெடுக்கும் பொழுது பார்த்திருக்கீங்களா? அவர்கிட்ட என்ன கொடுப்பாங்க? புது பங்கு சாமியார்ட்ட என்ன கொடுப்பாங்க?
எதை கொடுத்தா எங்களுக்கு என்ன சாமி, நாங்க வந்தமா போனோமா. என்ன கொடுப்பாரு? நற்கருணை பெட்டியா, நற்கருணை பேழை சாவி. இன்னொரு சாவி என்ன சாவி? ஆலயத்தின் நுழைவு வாயில் சாவி. நான் பங்கு சாமியாரா 2-3 இடத்துல இருந்ததுனால சொல்றேன். அதை வாங்கும் போதெல்லாம் அப்படி ஒரு உற்சாகம் வருங்க. ஏன் மக்கள் அதை கொடுக்குறாங்க? நற்கருணை சாவி, ஆலயத்தின் சாவி. நற்கருணை சாவி என்பது என்ன அடையாளம்? அந்த பங்கு குரு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று அடையாளம். கைதட்டுங்க பங்கு சாமியாருக்கு. இரண்டாவது அடையாளம் ஆலயத்தின் நுழைவு வாயில் சாவி. சைடு சாவியெல்லாம் தர மாட்டாங்க. எந்த சாவி? மெயின் சாவி தான். இந்த ஆலயம் என்பது ஒவ்வொரு பங்கின் இறை மக்களை சுட்டி காட்டுகின்றது தான் அந்த ஆலய சாவி. இப்ப கைதட்டுங்க மறுபடியும். ஏனெனில் நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறோம். யாரு? 1 கொரிந்தியர் 3:16 பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் ஆலயங்கள். எனவே ஒவ்வொரு இறை மக்களையும் ஆலயமாக இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற காரியத்தை செய்பவராக இருப்பவர் ஒரு பங்கு பணியாளர். அன்பு மக்களே, இப்போ முதல் திருப்பலி, முதல் குருத்துவ திருக்காட்சி, அடுத்ததாக முதல் கட்டளை. இந்த பங்கு பணியாளர் என்ன செய்கிறார் என்றால், நற்கருணை வழியாக நம்மை கடவுளோடு இணைக்கின்ற காரியத்தை செய்கிறார். அந்த இணைப்பதற்கு கடவுள் அவருக்கு கொடுத்த கட்டளை பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகிறது. நல்ல கவனிங்க. நற்கருணை இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. நல்ல கை தூக்குனா நல்ல ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. அப்ப நல்ல கவனிங்க. நற்கருணை என்பது இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் சுட்டி காட்டுவது. இப்ப அப்படியே தொடக்க நூல் 4வது அதிகாரத்துக்கு போனீங்க அப்படின்னா 3-4 வசனங்களில் நீங்கள் வாசிப்பீர்கள். 2 சகோதரர்கள் 2 காணிக்கைகளை எடுத்து வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். நன்றி பலி செலுத்தினார்கள். யூகரிஸ்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நன்றி. அப்ப தொடக்க நூலில் முதன் முறையாக கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தியவர்கள் 2 சகோதரர்கள். ஒருவர் காயின், இன்னொருவர் ஆபேல். காயின் நிலத்திலிருந்து கொண்டு வந்தார், ஆபேல் ஆட்டு மந்தையிலிருந்து கொண்டு வந்தார். காயின் நிலத்திலிருந்து கொண்டு வந்ததே அப்பமாக மாறுகிறது. ஆபேல் மந்தையிலிருந்து கொண்டு வந்ததே இரத்தமாக மாறுகிறது. ஆக இந்த முதல் பலியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த முதல் நன்றி பலி முடித்தவுடன் இருவருக்குள் பகைமை உருவாகி அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாமல் சென்று விடுகிறார்கள். கரெக்டா? அதனால்தான் இயேசு இந்த பலியை உருவாக்குகின்ற பொழுது யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 34வது வசனத்துல இன்று சொன்னார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை. அன்பின் கட்டளை. இந்த அன்பின் கட்டளையை யார் ஒருவர் சரியாக அவர் வாழ்கிறாரோ அவரை இயேசு ஆண்டவர் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய நண்பர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய நண்பர்கள். எனவே இந்த அன்பு கட்டளை எங்கிருந்து பிறக்கிறது என்றால் இயேசுவின் உடலிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் பங்கு குருவால் நமக்கு தரப்படுகிறது. இதை நான் சொல்லலங்க, இப்பொழுது வாழ்ந்து மரித்த ஒரு புனிதர் சொல்லுகிறார். இப்ப நான் புனிதர் சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா நம்முடைய பங்கு மக்களுக்கு நிறைய புனிதர்கள் பேர் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 புனிதர்கள் பேர் தெரியும். ஆமாவா இல்லையா? நாங்க அந்தோனியார் செவத்தியாரோடய வாழ்ந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க வேற. ஜோஸ் மரியா அப்படின்னு ஒரு புனிதர் தெரியுமா? மறுபடியும் கண்ணை பார்த்தா வானதூர் மாதிரியே இருக்குது. ஜோஸ் மரியா என்று
1500லயோ 400லயோ 200லயோ வாழல. 1975ஆம் ஆண்டு வாழ்ந்து மரித்த ஒரு புனிதர் பெயர் ஜோஸ் மரியா. என்ன பேரு? கொஞ்சம் புனிதர்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா, நீங்க உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து மோட்ச பாதைக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 இடத்துல நம்ம இருப்போம். ஒன்னு நரகம், இன்னொன்னு உத்தரிக்க ஸ்தலம், இன்னொன்னு மோட்சம். சப்போஸ் உங்க பாவம், உங்க புண்ணியத்தால, உங்க பிள்ளைய கொடுக்கிற திருப்பலிகளினால ஆசீர்வாதம் கிடைச்சி இயேசு திடீர்னு எம்மா போதுமா நீங்க இப்போ உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து எங்க போயிருங்க? மோட்ச பாதைக்கு செல்லும் பொழுது நிறைய செக்கப் இருக்கும், பார்த்துக்கோங்க. சும்மாலாம் உள்ள ஆண்டவர் விட மாட்டாரு. அங்க ஒரு புனிதர் நிற்பாரு, திருத்தூதர் பேதுரு நிற்பாரு, வானதூர்கள் நிற்பாங்க. நீங்க பேதுருவை கூட கண்டுபிடிச்சிருவீங்க. சப்போஸ் நீங்க போற நேரத்துல உங்க புனிதர் அந்தோணியார் இல்லாம போச்சுன்னா மறுபடியும் ஆண்டவர் சொல்லுவார், தெரியாததால் நரகத்துக்கு போயிட்டு வான்னு சொல்ல போறார். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புனிதர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஜோஸ் மரியா ஒரு 6 கருத்துக்களை அழகாக சொன்னார். எனக்கு அதை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு குருவும் இந்த திருச்சபைக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தேன். அன்பு மக்களே, ஒரு உண்மை தகவலை சொல்லுகிறேன். 2014ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட திரு அவையிலிருந்து 69,063 குருக்கள் திருச்சபையிலிருந்து வெளியேறி விட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 26% குருக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குருவானவரை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல. 14 ஆண்டுகள் தயாரிக்கப்படுகிறார். ஆனால் திடீரென்று அவர் வெளியில் சென்று விட்டால் அது திரு அவைக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உருவாக்குவது என்பதை புரிந்து கொண்ட ஜோஸ் மரியா என்ற அந்த புனிதர் 6 கருத்துக்களை அழகாக குருக்களை பற்றி சொல்லுகிறார். நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. 1, ஒரு நல்ல குருவானவர் என்பவர் தன் அழைப்பிற்குள் தன்னை முழுமையாக்கி சுருக்கிக் கொள்பவர் நல்ல குருவானவர். 2, தன்னுடைய தனிப்பட்ட செய்தியை அல்ல, தெய்வீக செய்தியை அறிவிப்பவரே நல்ல குருவானவர். 3, தன்னை பற்றி அல்ல, கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருப்பவரே நல்ல குருவானவர். 4, தன் இயல்பை மறந்து நற்கருணை இயல்பை மக்களுக்கு தருகின்றவர் நல்ல குருவானவர். 5, தன் கவலைகளை தனக்குள்ளே மறைத்து கொண்டு மக்கள் கவலைகளுக்காக கவலைப்படுபவரே நல்ல குருவானவர். 6வதாக அவர் சொல்லுகிறார், தன் வாழ்க்கையை வெளியிலிருந்து அல்ல, தன்னிடமிருந்தே கற்றுக்கொண்டு இறுதி வரை அது வாழ்ந்து காட்டுபவர் நல்ல குருவானவர் என்று சொல்லுகிறார். இப்போ உங்கள்கிட்டலாம் கேட்ட நல்ல குருவானவர் யார் அப்படின்னு சொன்னால் உடனே விட்டு அடிப்பீங்க. பாருங்க, நாங்கள் யூடியூப்பில் பார்க்குற அந்த ஃபாதர் தான் நல்ல ஃபாதர். அப்புறம் பங்கு ஃபாதர் யாரு? நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கு நம்மோடு இருந்து நற்கருணையை தருகின்ற பங்கு குருவானவரை விட சிறந்த குருவானவர் ஒரு பங்கிற்கு கிடைக்கவே கிடைக்காது. கை தட்ட மாட்டீங்களா? நிச்சயமா. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா தியானம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே ரெட்ரீட் சென்டர்ல இருக்கிற ஃபாதரை பார்த்தா அவரை மாதிரி எல்லா குருக்களும் இருக்கணும். இல்ல, ஒரு பங்கு குருதான் அந்த பங்கினுடைய தலைவர், முழுமை எல்லாமுமே ஒரு பங்கு குருவானவர். அந்த வகையில உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நல்ல பங்கு குருக்களை தந்திருக்கிறார். இப்போதும் ஒரு பங்கு குருவை தந்திருக்கின்றார். இறுதியாக நம்முடைய பங்கு குருவிற்காக இன்றைக்கு ஜெபிப்போம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு தயவு செய்து திருப்பலி முடிச்சுட்டு எங்களை கூட விஷ் பண்ண வேணாம். பங்கு குருவானவரிடம் சென்று அவருடைய தோள் துகில் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இப்பவே அவருக்கு ஒரு கட்டளையை போட்டு வைக்கிற, திருப்பலி முடிந்தவுடன் எல்லோரும் அவருடைய குருத்துவத்தின் அடையாளமாகிய இந்த தோள் துகில் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு செல்லுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு நற்கருணை ஆண்டவரையும் உங்களை ஆலயமாக்கி புனிதப்படுத்துபவரும் ஒரு பங்கு குருவானவர் இந்த நாளில்
ஆண்டவர் இதோ இந்த இடத்துல அமர்வதற்காக ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு அழைப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கின்ற பங்கு குருவானவரை ஜெபிப்போம், அவரை வாழ்த்துவோம், அவருக்காக என்னாலும் கூட இருந்து நாம் பணியாற்றுவோம் என்ற சிந்தனையோடு திருப்பலியில் பங்கேற்போம். ஆமென். புகழுக்குரிய கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் வாழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி பரிசுத்தமும் தெய்வீகமும் நிறைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக அவர் எடுத்த கடைசி பயணம் கெத்சமனி பயணம். கெத்சமனி என்று மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுவதை யோவான் நற்செய்தியாளர் தோட்டம் என்று சொல்லுவார். அந்த கெத்சமனி என்ற தோட்டத்தை ஏதேன் தோட்டத்தோடு பார்த்தோம் என்றால், அன்று ஏதேன் தோட்டத்திற்குள்ளே சாத்தான் நுழைந்தான், மனிதன் வாழ்வை இழந்தான். இன்று ஆண்டவராகிய இயேசு கெத்சமனி தோட்டத்திற்குள் நுழைந்தார், சாத்தான் விரட்டப்படுகிறான். என் அன்பு மக்களே, என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான இளைஞரே, இளம் பெண்ணை, அருமையான மாணவ செல்வங்களே, அருட்சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, நாம் மீண்டும் வாழ்வை பெறுவதற்கு தன் வாழ்வை கொடுத்தவர் இயேசு. யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், 10:10 நாம் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு தன்னுடைய வாழ்க்கையை துச்சம் என கருதியவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவை தவிர யாரும் இருக்க முடியாது. உங்கள் கண்களில் நிச்சயமாக ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். உங்கள் கண்கள் மூடப்பட்டு ஜெபத்தில் இந்நேரத்தில் இயேசுவோடு சேர வேண்டும். அவர் தன் திருத்தூதர்களை பார்த்து சொன்னார், இதோ இங்கேயே அமர்ந்து ஜெபித்திருங்கள், நான் சற்று அப்பால் சென்று என் தந்தையோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இடம் ஜெப இடமாக மாறட்டும். ஜெபியுங்கள் மக்களே, ஜெபியுங்கள். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஒரு பாரத்தோடு இருக்கலாம், ஒரு கவலையோடு இருக்கலாம், ஒரு கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லையே, என்னுடைய குறைகளை கேட்க யாரும் இல்லையே, என் கவலைகளை போக்க எனக்காக யாரும் இல்லையே என்று நீங்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய இந்த இடம் மாற்ற பவனியில் பங்கேற்றிருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கான நேரம் இது. ஜெபியுங்கள், கண்களை மூடி ஜெபியுங்கள். இந்த குருவானவருக்காக அல்ல, இவர் சொல்லுவதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தேவைக்காக கண்களை மூடி இந்த 3 நாட்கள் இயேசுவின் நாட்கள். இந்த 3 நாட்கள் அவருடைய வல்லமை, இரக்கம், அருள் இந்த உலகத்தை நிரப்புகின்ற நாட்கள். நாளை 3 மணி நேரத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த உலகத்தை இரக்கத்தால், அருளால் தலை சாய்த்து நிரப்புகின்ற நேரத்திற்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால், if you have the feeling, close your eyes. If you are truly Christ's son and daughter, close your eyes. இயேசுவுக்காக, இயேசுவின் இந்த
அதிமிக உன்னத பயணத்திற்காக உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள செபியுங்கள். இந்த 3 நாட்கள் நம்மை நோக்கி இயேசுவின் அருள் இரக்கம் நெருங்கி வருகின்ற நாட்கள். அன்பு மக்களே, உங்க வாழ்க்கையின் ஒரு தேவையான கருத்தை இப்ப ஒப்பு கொடுங்க. நல்ல கண்களை மூடி, இயேசப்பா, என் மகனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என் மகளுக்கு திருமண வரன் அமையல, என் வீட்டில் நிரந்தரமான அமைதி இல்லை, நான் ஒரு வீடு கட்டணும் ஆண்டவரே, நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்பா, எனக்கு ஒரு கேன்சர் வியாதியோடு போராடுகிறேன், என் வயிற்றில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லப்பா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கான நேரம், அந்த அருள் உங்களை கடந்து வருகின்ற நேரம், அவருடைய இரக்கம் உங்களை நிரப்புகின்ற நேரம். இந்த விண்ணகத்தையும் மன்னகத்தையும் உண்டாக்கியவர் இடம் மாற்றம் பெற்று விண்ணகத்தை நோக்குகின்ற நேரம். அவரை நோக்குங்கள், அவமானப்பட மாட்டீர்கள். அவரை உற்று நோக்குபவர்கள் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் என்று விவிலியத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கற்றுத் தருகிறார். கண்களை மூடி இந்த 3 நாட்களுக்கான ஒரு கருத்தை ஒப்பு கொடுங்க மக்களே, ஒரு கருத்தை ஒப்பு கொடுங்க. இசப்பா, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, எனக்கு, எங்க வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஒரு கருத்தை நான் உமது பரிசுத்த கரத்தில், உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வல்லமையா இந்த இடத்துல என் குடும்பத்தை, என் குழந்தைகளை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் பங்கை, எங்கள் பங்கு தந்தையர்களை, அருள் சகோதரிகளை உம்முடைய வல்லமையின் அருளால் இரக்கத்தால் நிரப்புவீராக. ஜீசஸ், நீர் கடந்து செல்கின்ற நேரத்தில் என் வாழ்க்கையின் துன்பங்களை, துயரங்களை நான் கடத்தும்படியாக எனக்கு ஒரு வரம் தாரும் என்று ஜெபிப்போமா. இதோ இன்று முதல் நாளை வரை அவருடைய பிரசன்னத்தில் அமரப்போகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் அபரிதமான 30, 60, 100 மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொள்ளப் போகின்றார். இந்த ஆலயத்திற்குள் வருவோர் போவோர் அத்துணை பேரையும் இடம் மாற்றம் பெற்று கெத்சமனி தோட்டத்தில் சாத்தானை விரட்டுவதற்காக வந்த இயேசு உங்கள் வாழ்க்கையின் அத்துணை கட்டுக்களையும் உடைக்கப் போகின்றார். மன உருக்கத்தோடு செபியுங்கள் மக்களே. நான் சொல்லுகின்ற ஜெபம் எனக்கானது அல்ல, ஒவ்வொருவருக்கான ஜெபம். ஜெபிப்போமா? இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா தகப்பனே, தாவீதின் மகனே, எனக்காக இந்த விண்ணகத்திலிருந்து மன்னகத்தை தேடி வந்தவரே, அன்னை மரியாவின் வயிற்றில குழந்தையாய் பிறந்தவரே, இந்த உலகத்திலே சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவரே, தொட்டதையெல்லாம் உயர்த்தியவரே, தொட்டவரையெல்லாம் சுகப்படுத்தியவரே, இப்போதுமாய் என் குடும்பத்தை, என்னை, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குழந்தையை, என் அலுவலகத்தை, நான் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும், என் வாகனத்தை, என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் தொடும் ஆண்டவரே. இது இந்த நேரத்தில் இந்த அற்புதமான திருப்பலியில, இந்த அற்புதமான பலியில பங்கேற்ற என் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தொடுங்கப்பா. ஆண்டவரே, கேன்சர் வியாதியோடு மனபாரத்தோடு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தோடு இந்த 3 நாட்களுமை சந்திக்க வரப்போகின்ற அந்த மகளை, மகனை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீ வெகு சீக்கிரத்தில் கடவுளின் மகிமையை காண்பா என்று சொன்னவர, உமது மகிமையை காண செய்யக்கூடிய கிருபையை அன்றைக்கு பேதுருவுக்கு தந்தி, யாக்கோபுவுக்கு தந்தி, யோவானுக்கு தந்தி, எனக்கும் தாங்கப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா என்று இந்த கூட்டத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக ஏக்கத்தோடு இருக்கிற மகளை தொடுங்கப்பா. என்னுடைய நோய் சுகமாக வேண்டும் என்று இருக்கிற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லப்பான்னு சொல்லி முகவாட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லையே என்று முகவாட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. முகவாட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க. தொடுங்கப்பா. வல்லமையாய் நிரப்புங்கப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அன்பே சத்தம் உயர்த்தி
கல்வாரி அன்பே. ஜீசஸ், வாயை திறந்து உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. என் உள்ளம் உடையுதப்பா. மீண்டுமாய் வாயை திறந்து சத்தமாக அன்பே, அன்பே, சத்தமா சத்தமா. கல்வாரி அன்பே, ஆமென். உம்மை பார்க்கையிலே ஜீசஸ், என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களால், அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆணிகளா சுவாமி. மீண்டும் ஒரு முறை, அணைக்கும் கரங்களிலே ஆமென். ஆணிகளா, ஆணிகளா சுவாமி. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. வாயை திறந்து தூய தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. துடிக்கும் தாயுள்ளமே. சத்தமா அன்பே, அன்பே, அன்பே. எல்லாரும் வாயை திறந்து கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே ஜீசஸ், ஜீசஸ். என் உள்ளம் உடையுதப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அமர்வதற்கு தகுதியற்ற பாவிகளாகி எங்களை நீர் உம்முடைய பரிசுத்த கரத்தால் ஆசீர்வதித்து திருமுழுக்கினால் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகுதியற்ற எங்களை இதோ உம்முடைய பாடுகளினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய உயிர்ப்பினாலும் மீட்டுக் கொள்ளப் போகின்ற இந்த 3 நாட்களில் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க, தொடுங்க. ஒருவரையும் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னீரே. வந்து போகின்ற உம்மோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க மக்களே. ஆமென். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறைவனுக்கு